உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு கூட தான் தெரியும். ஆனா நம்ம 2 பேரோட பிரிவு நீ சொல்லுவியே, நம்மளை சுத்தி இருக்கிற 10 பேரு, அந்த 10 பேரோட லைஃபையும் நிம்மதியும் தான் பாதிக்கும், கஷ்டப்படுத்தும். அது பரவாயில்லையா உனக்கு? ஏன் இப்படி செல்ஃபிஷா இருக்க? நான் ஒன்னும் செல்ஃபிஷ் கிடையாது. உங்க லைஃப்ல நான் இருக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். அது உங்களுக்கு நான் செய்யற நல்லது தானே? அபி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. உன் அக்கா அனு அங்கதான் இருக்காங்க. அவங்க லைஃப் எப்படி போனா எனக்கு என்னன்னு? நீ இங்கே இருப்பியா? இல்ல நீ இங்கே இருந்துட்டா அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அனு நிம்மதியா இருக்க மாட்டா. அண்ணா, நீங்க நிம்மதியா இருப்பீங்கல்ல? மத்தவங்களுக்காக என் நிம்மதியை தியாகம் பண்ண நான் தயாரா இருக்கேன். ஆனா நான் தயாரா இல்ல. நான் அம்மா, அப்பா, பாட்டி, அனுன்னு எல்லார்கிட்டயும் பொறுமையா சொல்லி புரிய வச்சுப்பேன். இதெல்லாம் என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? ராக்கி பாய், கல்யாணம் ஆன முதல் நாளே என்னோட எல்லா கனவுகளையும் விளையாட்டு ஆக்குனது நீங்க தானே. இதுல 8 மாச டீல் வேற. அது 2 மாச டீலா மாத்திட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு சந்தோஷமா இருங்க. அபி, உன்னை நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என் கூட வா. 8 மாசம் முடிஞ்சதும் நானே சத்தியமா உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுடுறேன். அப்ப மட்டும் எங்க வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? உங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணங்கிறது ஒரு பந்தயமா போச்சு. ஆனா எனக்கு அப்படி இல்ல. அபி, ப்ளீஸ் அபி, எனக்காக வேண்டாம். அஞ்சலி அக்கா, பாட்டி, அனு, உங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க. அதுக்காவது யோசிச்சு என் கூட வா. எனக்கு உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.